ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி சுலபமாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி சிக்கன் சில்லி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சில்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்சிங் பவுலில் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேங்க. இது கூட வந்து நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு அதாவது சோள மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, தேவைக்கேற்ப நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன் கலருக்காக. ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துனிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக அரிசி மாவு சேர்த்துறோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுபோல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி சுலபமாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக சிக்கன் 65 பண்ணலாங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்க வரும்போது இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறணும். ஊறினது பிறகு நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour இருக்கட்டும். 1/2 hour ஆயிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு எல்லாம் ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்கிறது தான். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது போல் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் தெரிச்சிரும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது போல் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இது மாதிரி தனித்தனியாக சேர்த்தும் போது நம்மளுக்கு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சாஃப்டாக சூப்பராக வெந்து வருங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மறு சைடு திருப்பி விடணுங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பின் சைடு வந்து நல்லா திருப்பி விடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சிங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணவே கிடையாது. நம்மளுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுனால கலர் வந்து சூப்பராக கிடச்சிருக்குங்க. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தடுத்த பேட்ச் அப்படி அப்படியே போட்டு நம்ம எடுத்துடலாங்க. ரொம்பவே சுலபமாக எப்படி நம்ம சில்லி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த சில்லி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.